Dear students, நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த்தை ஆல்ரெடி 3 சப்டிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4th சப்டிஷன், 5th சப்டிஷன், 6th சப்டிஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்டூ ரேஷன் நம்பர். ஸோ அப்போ கொடுத்துருக்க டெசிமல் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. சரி, நம்ம ரேஷன் நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்ப்போம். 4th சப்டிஷன் நம்பரை 3.1717 பார் இருந்தால் 7க்கு மட்டும் பாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். 4th சப்டிஷன் சால்வ் பண்ணுறோம். அப்போ அது x ஈக்குவல் கன்சிடர் பண்ணுறேன். x ஈக்குவல் டு 3.17 பார். இப்போ 3.17 பார் அப்படின்னா இந்த 3.1777 இது போய்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை இன் 10. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை போத் சைடு மல்டிப்ளை இன் 10. அப்போ போத் சைடு மல்டிப்ளை இன் 10 இங்கே எல்ஹெச்எஸ் சைடில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 10x. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆனது இங்கே மேக் ஆகிடும். ஸோ அப்போ 31.77 எக்ஸட்ரா. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதில் பாருங்கள். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் 2ல் வந்து பாயிண்ட் அப்புறம் 77 இருக்குது. ஆனால் இங்கே பாயிண்ட் அப்புறம் 177 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ண முடியாது. பாயிண்ட் அப்புறம் வரக்கூடிய அந்த டெசிமல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், தேர்ட் ஈக்குவேஷனை மேக் பண்ணுறதுக்கு போத் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை போத் சைட் மல்டிப்ளை இன் 100. அந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 100ஆல் மல்டிப்ளை இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100x. இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இப்போ வந்து என்னென்னா 7 10 வந்துடும். அப்போ 370.77 எக்ஸட்ரா. ஈக்குவேஷன் 3 பாயிண்ட் அப்புறம் 3 நம்பர்ஸ் எழுதுற மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ நல்லா வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னன்னா சரி 2 டெசிமல் நம்பருக்கு இந்த பாயிண்ட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 317.77 மட்டும் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரியாக இருக்குன்றதுக்காக 0.7. ஸோ இந்த 77 ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் அப்புறம் 77 இருக்குது, இங்கேயும் பாயிண்ட் அப்புறம் 77 இருக்குது. அப்போ இது சேமாக இருக்குது இல்லையா. அப்போ டெசிமல் நம்பர் சேமாக இருக்கிறனால நம்ம டேட்டா தேர்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, 100x இருக்குது. மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 10x இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் 317.77 எக்ஸட்ரா மைனஸ் ஸோ இங்கே பார்க்குறேன் 31.777 எக்ஸட்ரா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.77 என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சரிங்களா, அது நம்ம 0.77 வராது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ 0.77 சப்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இது சப்ராக்ட் பண்ணுறது ரியல் நம்பர் மட்டும் தான். 317 இங்கே 31. ஸோ அதை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 370 31. இப்போ 7ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 6. அப்போ வந்து 1ல் 3 போகாது. அப்போ பாரும். அப்போ இங்கே 2 ஆயிரும். அப்போ இங்கே 11 ஆயிடும். அப்போ 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 8. இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம்னா 286 கிடச்சிருக்கு. அதே மாதிரி 100xல 10x நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 90x. அப்போ மல்டிப்ளையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவைட் ஆயிரும். அப்போ 286/90. இப்போ இதையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், இதையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு 2 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 45. இதை 2 டேபிளில் 1 டைமு, இது 4 டைம், 8 வந்து பார்த்தீங்கன்னா 4 டைமு, 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமு. அப்போ x ஈக்குவல் டு 143/45. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது ரேஷன் நம்பராக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டெசிமல் நம்பரை இன்டூ ரேஷன் நம்பராக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சப்டிஷன் 4 முடிஞ்சிச்சு. அடுத்த சப்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சப்டிஷன் 5. சப்டிஷன் 5ல 17.215. அப்போ 215க்கு பார் இருக்கு. 3 டெசிமல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம் இருக்கு. அப்போ x ஈக்குவல் கன்சிடர் பண்ணுறேன் 17.215 பார். அப்போ இது கண்டினியூ என்ன ஆயிரும் அப்படின்னா 17.215 250
250 எக்ஸெட்ரா. இது ஈக்குவேஷன் நம்ம 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா போத் சைட்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். சரி, அந்த டெசிமல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேமா வரணும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப அந்த நமக்கு சேமா வர மாதிரி நம்ம கொண்டு வர போறோம். அப்ப என்ன பண்றோம்னா both sides multiplying 10. அப்ப 10 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 10x ன்னு வந்துரும். இங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்படினா அப்ப இந்த பாயிண்ட் ஆனது இங்க வந்துரும். அப்ப நமக்கு என்ன ஆயிரும் 172 பாயிண்ட் வந்துரும். அப்ப 172.15 எக்ஸெட்ரா. ஈக்குவேஷன் 200 வந்துருச்சு. இப்போ நமக்கு பாயிண்ட் அப்புறம் பாருங்க, இங்க 215 இருக்கு, இங்க 15 215 இப்படி வருது. அப்ப நமக்கு சேமா வர வந்து நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா both sides multiplying 100. இப்போ நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 100x வந்துரும். அப்ப 100x இப்போ 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 2 டிஜிட் இந்த பக்கம் பாயிண்ட் மேக் ஆயிரும். அப்ப 1721.5215 வந்துரும். அப்ப 1721 பாயிண்ட். So 5215215 ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்புறம் எதுவுமே சேமா இல்ல. அப்ப என்ன பண்றோம் அப்படினா அகைன் both side multiplying 1000. இப்போ 1000 ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ 1000 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படினா இந்த பாயிண்ட் ஆனது 3 டிஜிட்டுக்கு இந்த பக்கம் பாயிண்ட் மேக் ஆயிரும். அப்ப 17215 வந்துரும். இங்க 1000x x வர மல்டிப்ளை 1000x இங்க மல்டிப்ளை பண்றது 17215 பாயிண்ட். இப்போ பாருங்க 215 வந்துருச்சு. ஈக்குவேஷன் 4. அப்ப 0.215 வந்திருக்கு. அப்ப x ல இருக்குறதோ 1000x ல இருக்குறது பாத்தீங்க அப்படினா ஈக்குவேஷன் 1 ம் 4 வந்து பாத்தீங்கன்னா 0.15 இங்கேயும் பாருங்க 0.215 வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் fourth ஈக்குவேஷன்ல இருந்தா first ஈக்குவேஷனை செப்பரேட் பண்றோம். அந்த டெசிமல் நம்பர் பாயிண்ட் நம்பர் கூடிய டெசிமல் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு சேமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு பாருங்க இப்போதான் சேமா இருக்கு. அப்ப 0.215 மீதி எதுவுமே சேமா ஆகிற மாதிரி வரல. அப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா fourth ஈக்குவேஷன்ல இருந்து first ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப fourth ஈக்குவேஷன்ல இருந்து first ஈக்குவேஷனை மைனஸ் பண்றேன். அப்ப 1000x minus x equal to 17215.215 minus so second first ஈக்குவேஷன் எடுக்கிறேன் 17.215 அதே 2 டைம்ஸ் போட்டு எடுக்கிறேன் எக்ஸெட்ரா. இப்போ 0.215 என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஏன்னா மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது 0 ஆயிடும். 0.2 சேமா இருக்கு இல்லைங்களா, சேமா இருக்குன்னா என்ன பண்ணா மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும். அப்போ 0 வந்துடும். அப்போ அந்த நேரம் 0 பாயிண்ட் 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம ரைட் பண்ண தேவையில்லை. அதனால இப்போ ரியல் நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். 1725 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17. அப்போ 5ல 7 போகாது. அப்போ 15ல 7 போயிடுச்சு அப்படின்னா 8. அப்போ இங்கே 0 ஆயிடும் சரிங்களா. அப்போ 10ல இந்த 1 போயிடுச்சு அப்படின்னா 9. இப்போ இங்கே பாரோ பண்ணியிருப்போம். அப்போ 1. அப்போ 17,198. 17,198. ஸோ இதுலேருந்து இந்த மைனஸ் போட்டோம் அப்படின்னா சரி 1000xலேருந்து 1x மைனஸ்னா 999x மல்டிப்ளை இருக்கிறது பக்கத்துனா டிவைட் ஆயிரும். அப்போ 999. ஸோ இது கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்டிஷன் பார்க்க போகிறோம். இப்போ 6 சப்டிஷனு மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் கேன்சல் பண்ணுறோம். மைனஸ் 21.213 பார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 21.2131234
4 டைம்ஸ் போட்டுக்கிறேன் எக்ஸெட்ரா. இது ஈக்குவேஷன் 1. அப்போ 7க்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 7 மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா 4 டைம்ஸ் எழுதிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து போத் சைட்ஸ் மல்டிப்ளை in 10. இப்போ 10ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 10xன்னு வந்துடுங்க. இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பாயிண்ட் ஆனது இங்கே வந்துடும். ஸோ இங்கேருந்து இப்படி வந்துடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 212.137 4 டைம்ஸ். அந்த 4 டைம்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன் எக்ஸெட்ரா. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு both sides multiply in 100. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 100ஆல் பண்ணால் 100x ஈக்குவல் டு இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 டிஜிட் இந்த பாயிண்ட் மேக் ஆயிரும். அப்போ 2121 வந்துடும். பாருங்க இப்படி இங்கே வந்துடும். அப்போ 2121 எழுதிக்கிறோம். அப்போ மைனஸ் 2121.3777 எக்ஸெட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். தௌசண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1000x அப்படின்னா அடுத்தது பாயிண்ட் இங்கே மேக் ஆக போகுது. அப்போ மைனஸ் 21,213.1247 போட்டுக்கிறேன். ஈக்குவேஷன் 4. இப்போ நமக்கு இருந்துச்சு. அப்போ பாருங்கள் 0.77ன்றது நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 0.7 எதுவுமே வரல. அப்போ 5th ஈக்குவேஷன் போட்டுக்கிறோம். both sides multiply in அடுத்து என்னது 10,000. அப்போ 10,000ன்றது எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 10,000x ஈக்குவல் டு ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப 10,000 அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா 1 2 3 4 டிஜிட் இந்த நேரம் பாயிண்ட் மேக் ஆகிடும். சரிங்களா? அப்போ 212,137 minus 212,137.77. அப்போ 3 டைம்ஸு இது 4 டைம்ஸ்னால இதுலேயும் நான் இன்னொரு 7 போட்டுக்கிறேன் எக்ஸெட்ரா. இது ஈக்குவேஷன் 5 வச்சுக்கிறேன். அப்போ இது 5th ஈக்குவேஷனு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் 0.77 இருக்குது. அப்போ இது 2,12,137.77 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5th ஈக்குவேஷன்லேருந்து 4th ஈக்குவேஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா டெசிமல் நம்பர் இப்போ சேம் ஆகிடுச்சு. பாயிண்ட் அப்புறம் இப்படி டெசிமல் பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் 0.777 இருக்குது. இங்கேயும் 0.77 இருக்குது. அப்போ இது செப்பரேட் பண்ணலாம். அப்போ செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 0 வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 5th ஈக்குவேஷன்லேருந்து 4th ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். அப்போ 10,000x மைனஸ் 1000x இது எழுதிக்கிறேன். மைனஸ் 2,12,137.77 4 டைம்ஸ் இருக்குது. 4 டைம்ஸ் 7 போட்டுக்கிறேன் எக்ஸெட்ரா. மைனஸ் 4th ஈக்குவேஷன் பண்ணுறேன். இங்கே 21,000. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? மைனஸ் பண்ண அப்படின்னா சேம் சைன் ஆயிரும். அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோம். இது வந்து ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 5th ஈக்குவல் 4 ஈக்குவல் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் சைன் வந்து ஆட் ஆயிரும். நீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு மைனஸ் கொடுத்துருக்குறோம். அதனால மைனஸ் இங்கே என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ 213.777 எக்ஸெட்ரா. இப்போ அந்த 0.77 ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் தான் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். சேம் சைனாக இருந்தால் ஆட் தான் பண்ண முடியும். அப்போ ஏன்னா இங்கே மைனஸ் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே நம்ம 5th ஈக்குவேஷன்லேருந்து 4th ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண சொன்னேன். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு 4th ஈக்குவேஷனில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 2 மைனஸ் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் அங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ
இதை நம்ம ரியல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். -2137 ரியல் நம்பர் இங்கே பார்க்குறேன். 21,31122. ஸோ அப்போ 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, அடுத்து 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, அப்போ இங்கே 1 ஆயிரும். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ இங்கே பார்த்து அப்படின்னா 11ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 9, ஸோ அப்போ 1. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது 1,90,924. அப்போ நான் எழுதிக்கிறேன். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஸோ அப்போ 3 zeros போயிடுச்சு அப்படின்னா 1 2 3, அப்போ 3 zeros. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். 0 அங்கே 1000. சரி, ஒரு கால் வந்துருச்சு. அப்போ 10,000 நம்ம அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 10,000லேருந்து 1000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது 9,000 ஈக்குவல் டு, சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,90,924. அப்புறம் எழுதிக்கிறேன் 24 எழுதிக்கிறேன். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். இங்கே எழுதிக்கிறேன். இப்போ x ஈக்குவல் டு 190,924. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 9,000 டிவைட் பண்ணுறேன். இல்லை அப்போ 9,000ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் கேன்சல் ஆகும். அப்போ இதை நான் 2 டேபிள் கேன்சல் பண்ணுறேன். 4 2s are 8. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 போது 2 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ். அப்போ 4,500 வந்துடும். இதை 2 டேபிள் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இதை 2 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18. ரிமைனிங் 1 5 டைம்ஸ். ஸோ 4 2s are 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 2s are 8, ரிமைனிங் 1. ஸோ அப்போ 6 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸு. அப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கேன்சல் ஆகுது. இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதே 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸு, இதுவும் 2 டைம்ஸு, ரிமைனிங் 1 5 டைம்ஸு. அப்போ 2215 வந்துடும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸு, ரிமைனிங் 1 ஆயிரும். 7 2s are 14 ஆயிரும். சரி, ரிமைனிங் 1 வந்துடும். 7 2s are 14. இதை போட்டோம் அப்படின்னா 3 டைமு, இதை போட்டோம்னா 1 டைமு. அப்போ நமக்கு ஆன்சர் x ஈக்குவல் டு 47,731 டிவைடட் பை 2250, 2250. அப்போ இதுதான் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ரேஷன் நம்பராக கிடச்சிருக்குது. சரிங்களா, ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த இடத்துல மைனஸாக இங்கே மைனஸ் டக்குன்னு போட்டுறாங்க. ஏன்னா சேம் சைடு வந்து ஆட் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்ற மட்டும் கான்செப்டாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.